சூரி சூரி வாயா வாயா. என்னங்க நீங்க அம்மாட்ட எப்ப பார்த்தாலும் பெரும் தகராறு பண்ணிட்டே இருக்கீங்களே. நானா தகராறு பண்றேன்? அவதாங்க சதா குழந்தை வேணும் குழந்தை வேணும் எங்கிட்ட தகராறு பண்றா? என்ன சொன்னீங்க? குழந்தை பேர குழந்தை பேர குழந்தை. பேர குழந்தையா? நான் பேர குழந்தைன்னு நினைச்சுட்டேன். என்னங்க இந்த வயசுல பேரம் பேத்தி ஆசை வர்றது சகஜம் தானே? சகஜம்தான். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணத்தான் வேணும். அது அந்த அவ கூட சேர்ந்துக்கிட்டு சங்கர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. ஐயோ இவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அவ கேப்பானுங்க. உங்களை பார்க்க போறா. சரி இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? பார்ட்டிகளை பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளை சிட் ஃபண்ட்ல மெம்பரா சேர்க்க வேண்டியது. பார்ட்டிகளை பார்த்து தானே பேசணும். ஆமா. அப்படி பேசுறப்ப பார்ட்டிகளை இவங்க முகத்தை பாப்பாங்கல்ல. ஆமா. இந்த மாதிரி முகங்களை எவனாவது பாப்பானா ஐயா? அழகான முகங்கள் அழுதாலும் கவர்ச்சியா இருக்குங்க. இந்த மாதிரி முகங்கள் சிரிச்சாலே கோபம் வருமே, அப்புறம் எப்படியா பிசினஸ் நடக்கும்? இந்த மாதிரி பிசினஸுக்கு உருவ கவர்ச்சி தேவையா? ஒரு உருவத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆவல் கண்களுக்கு தோணணும். அப்பதான் அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி அழகான ஆண் பெண்கள் தேவைன்னு எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் கொடுக்கும். வண்டியை ரிவர்ஸ் எடுத்து பின்னால செட்ல கொண்டு போய் நிறுத்து. சீக்கிரம் சீக்கிரம். விளம்பரம் பண்ணிருந்தேன் பாத்துட்டு ஆணும் பெண்ணுமா பல பேர் வந்தா. அவன் போட்டோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். பாத்துட்டு இன்னைக்கு யாராவது வந்தாங்களா? வரல. இனிமே வரலாம் இல்லையா? வரலாம். வந்தா அவங்க போட்டோவை சேர்த்து அனுப்புங்க. பாத்தோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க விளம்பரம் பண்ணி இருந்தீங்களே, வேலைக்கு அப்ளிகேஷனோட வந்திருக்கு. போட்டோ அதுல இருக்கு. சிட் டவுன். பாப்பாக்கு எந்த ஊரோ? இதே ஊர் தான். மை நேம் இஸ் ஜானகி. வெரி குட் வெரி குட். அப்பா அம்மா இருக்காங்க. கொடுத்து வச்சவா. நான் உன் வயசா இருக்குச்சே, எங்க அப்பா அம்மா என்னன்னா தெரியுமோ? நாசமா போறாங்க. இவன் அப்பா அம்மா பத்தி அவகிட்ட ஏன் போய் கட்டுக்கிட்டு இருக்கான்? இது வரைக்கும் படிச்சிருக்கேன் 10th ஸ்டாண்டர்ட். நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமோ? இவன் எவ்வளவு படிச்சிருக்கா அவளுக்கு என்ன? நீ ஆதி பராசக்தி பாத்தியோ? பாத்துக்கேன். நான் 10 தடவை பார்த்தேன். ஏன் தெரியுமோ? அதுல அபிராமி பட்டர் பாட்டு பாடுறாரோ இல்லையோ, சொல்லடி அபிராமி. பார்வை என்னவா நிக்குது பாத்தியோ? சார்வையா? யாரும் பெல் அடிக்கிறாங்க சார். பெல்லா? சார் முதலாளி ரொம்ப நேரமா பெல் அடிச்சு கூப்பிட்டு இருக்காரு உங்களை. அறிவு இருக்கா? மூளை இருக்கா? படிச்சவனா நீ? மில்கில இருந்தவனா நீ? என்ன கச்சேரிங்க? வேறும் இல்ல, ஒரு பெண்ணை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு எத்தனை கேள்வியா? ஒவ்வொருத்தன் 30 வருஷம் வாழ்ந்துட்டு 300 வருஷம் சாதனை செஞ்சு போயிடலாம். நீ 300 வருஷம் வாழ்ந்தாலும் 3 நாள் சாதனை செய்ய மாட்டேன் போல இருக்க. பேச்ச குறையா பேச்ச குறையா. அக்ரி அக்ரி. பெண்ணு வந்திருக்க அந்த போட்டோ பாக்குறீங்களோ? எப்படியா இருக்க அந்த பொண்ணு? சொல்லணுமா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த சினிமாக்காரா கண்ணுல இந்த குட்டி எப்படி படாம இருந்தா? என்ன குட்டி கிட்டி மரியாதை பேசு. அப்பாயின்ட் பண்ணலாமா? பேஷா. உடனே அதை செய்ய போயா. ஜானகி, உன் போட்டோ பார்த்ததும் எங்க பாஸ் சம்மதிச்சுட்டார். இதுல எங்க கம்பெனி சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை படிச்சு பாத்துக்கோ. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நீ எங்க சிட் ஃபண்ட்ல 25 பேரை மெம்பரா சேர்த்துடணும். அதுக்கு அப்புறம் தான் உன் வேலை நிரந்தரமாகி மாசம் 300 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உன்னால முடியுமோ? 25 பேர் தானே சார்? only 25. 2 days சேர்த்து கொண்டாரேன் பாஸ். மேனேஜர். எஸ் சார். பொதுவாக நாட்டில் விலைவாசிகள் எக்கச்சக்கமாக அதிகரித்து, ஆமா ஏறத்தாழ அதிகரித்து, மக்கள் அன்றாட வாழ்க்கை செலவுகளுக்கே சிரமப்பட்டு மிக மிக சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா. அதனால நாமும் நம்முடைய கம்பெனியின் சட்ட திட்டங்களை மாற்றிக் கொண்டால் ஒழிய காலம் தள்ள முடியாதுயா. எப்படி எப்படி மாற்றணுமோ அப்படி கேளும். மற்றதெல்லாம் அப்புறம் விவாதிப்போம். நம்பர் 1, 25 மெம்பர்களை
சேர்த்தால்தான் ஏஜென்ட்களை பர்மனன்ட் ஆக்கி சம்பளம் கொடுப்பது என்று ஒரு சட்டம் இருக்கிறது அல்லவா? ஆமா, அதை உடனடியாக மாற்றியாக வேண்டும். அதைத்தானே நான் அப்பவே சொன்னேன். 5 கட் பண்ணி 20 ஆக்கிடுவோம்னு. தாங்காது. வேற எப்படியோ 20 கட் பண்ணி 5 வையா. அடடா, என்ன இது நிபந்தனை இல்லாம சரணாகதி அடைஞ்ச மாதிரி. என்ன இருந்தாலும் 5 ரொம்ப கம்மி. என்ன இன்னொரு 10 சேர்த்து 15 ஆக்கியா? அந்த 15 பேரை சேர்த்தாலே பர்மனன்ட் ஆக்கி 3 மாச சம்பளத்தை அட்வான்ஸா கொடுப்போம். இந்த யோஜனை சார் 15 பேர் தான் சார் சேர்க்க முடிஞ்சது. பர்மனன்ட் எப்படி சார்? தொழிலாளரின் கஷ்டங்களை அணுவணுவா புரிஞ்சுட்ட எங்க முதலாளி 15 பேரை சேர்த்தாலே பர்மனன்ட் தான் சட்டமே போட்டுட்டார். அப்படியா Yes, come on, follow me. 3 மாச சம்பளத்தை அட்வான்ஸா கொடுக்க சொல்லிருக்கார். தர்றேன், கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார். என்ன தேங்க்யூ சார்? திஸ் இஸ் ஆபீஸ். நான் மேனேஜர், நீ கான்வர்சிங் ஏஜென்ட். இதுல கையெழுத்து போடு. சார் இவ்வளவு கருணை உள்ளம் படிச்ச நம்ம முதலாளிய நான் கொஞ்சம் பார்க்கலாமா சார்? Wait. டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருப்ப கைய காலம் வச்சுக்கிட்டு என்ன ஒரு பெண்ணு 15 பேரும் மெம்பரா சேர்த்துட்டா. பொண்ணா? ஆமா, அவளுக்கு நீங்க சொன்னபடி 3 மாச சம்பளத்தை அட்வான்ஸ் கொடுத்து பர்மனன்ட் பண்ணிட்டேன். சரி, அவ உங்களை பாக்கணுங்கிறா. ஏன் ஆபீஸ்ல பொண்ணுங்க எல்லாம் பாத்துட்டு அசிங்கயா? சரி சொல்லிடுறேன். இல்லையா பாக்கலாங்கிறீரா? தோஷம் இல்லை. அது இல்லைன்னா வர சொல்லுங்க. பாஸ்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். போ. என்ன மேனேஜர் சார் இப்படி விழுந்துட்டீங்க? மேனேஜர் விழுவடா, அங்க முதலாளியே விழுந்துட்டாரா? அட்டென்ஷன். நீங்க கொஞ்சம் தேங்க்யூ. பாப்பா, ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? ப்ளீஸ். வச்சுக்கோ, சூட்டா இருக்கும். நான் ராணுவத்திலிருந்து ரிட்டையர் ஆகி நேர இந்த ஆபீஸுக்கு வந்தவன். பல வருஷமா ராணுவத்துல கண்டிப்பா கடைபிடிச்ச பழக்க தோஷத்தாலும் இந்த இடத்த மேனேஜருங்கிற பொசிஷன் அனுசரிச்சும் ஏதோ சில சமயத்துல கண்டிப்பான முறையில உன்னிடந்த பேசிருக்கலாம். அத நீ தவறா மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. அப்படி ஒண்ணு நீங்க என்கிட்ட பேசிடலையே. இதுவரைக்கும் நான் பேசியிருந்தாலும் இனிமேல் மறந்து போய் பேசித்தாலும் நீ விகல்பமா அதை எடுத்துக்கப்படாது. அப்படி விகல்பமா தான் எடுக்கணுங்கிற நிலைமை வந்துட்டா அது சம்பந்தமான குற்றச்சாட்டையோ விளக்கத்தையோ நீ என்னென்னதான் கேட்கணும். வேற எங்கேயும் போயிடக்கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல சார், நான் உங்களை ஃபாதர் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். ஃபாதரா நினைச்சாலும் சரி, ஃபாதர்லாவா நினைச்சாலும் சரி, எந்த நிலைமையும் அட்ஜஸ்ட் பண்ணி நான் நடந்துக்குவேன். தேங்க்யூ சார். என்ன பேருக்குதா காத்து வருதா? வருது. அம்மா. என்ன தலைவலிக்க? ஆமா சார், வெயில்ல வந்தது. வெயில்ல வந்து தலைவலி இல்லாம இருக்கும். அதேதான் எல்லாம் இங்க இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார், ஒரு கப் காபி சாப்பிட்டா சரியா? காபியா? இந்தியா காபி ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்குது. பையன் வெளியில போயிருக்கா சார். போயிட்டானா? ஏன் சார், உங்களுக்கு தெரியாத அந்த காபி ஹவுஸ்? தெரியுமே. போய் வாங்கிட்டு வாங்களே. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டாய். தேங்க்யூ. 5 நிமிஷம். பூல் நரோட்ல ஓடியாடுறது. அந்த பூ என்ன தவிர வேற யார் சார் இருக்க முடியும்? சிட்ஃபண்ட் மேனேஜர் என்ன இதை பிளாஸ்க் தூள் ஓடுந்திருக்கா? காப்பி வாங்கிட்டு வர்றதுக்கு. சரியா, அதுக்காக ஆபீஸ்ல பாய்ஸ் இல்லையா? இது ஒரு ஆபீஸ் மேனேஜரையா? அது ஆபீஸா நடந்தான்னா நான் மேனேஜரா இருக்க முடியும்.
வளர அதை தவிர நேக்கு வேற வழி இல்லைன்னா என்னையா வழியில விஷயத்த சொல்லியா? என்னத்த சொல்றது? சொன்னாலும் மிஸ்டேக், சொல்லாம போனாலும் மிஸ்டேக். என்னையா மிஸ்டேக்? அதுல பாருங்க, நம்ம ஆபீஸுக்கு ஏஜென்டா வந்த ஒரு பெண்ணை உங்க பையன் லவ் பண்றாருங்கிற விஷயத்தை உங்கள்ட்ட சொன்னா அவர் என்ன மிஸ்டேக் பண்ணிக்குவார்? சொல்லலன்னா நீங்க மிஸ்டேக் பண்ணிக்குவீங்க. மோர கட்டியம். எவ்வளவு சீரியஸ் விஷயம் இது? வெரி வெரி சீரியஸ். ஆமா, இதுல குறைச்சல் இல்ல. ஐயா இவ அப்படி அந்த லவ்ங்கறிய அது அந்த பொண்ணு சைடுல இருந்தா இல்ல நம்ம பையன் சைடுல இருந்தா? ஊர்ல ஆக்கிரமிப்பும் நம்ம சைடுல இருந்துதான். இல்லைன்னா 24 ஹவர்ஸ்ல ஆபீஸ் சட்ட சித்தங்களா தலைகீழா மாறுமா? 25-15 ஆகுமா? ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துச்சா? நானே காப்பி வாங்குறதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டேன்னா அப்புறம் பாத்துங்களேன். நான் அந்த பொண்ணை ஒரு வாட்டி பாக்கணும். ஆபீஸ் தான் இருக்கிறா, காப்பியும் அவருக்கு தான் வாங்கிட்டு போறேன். ஓ வா. கொஞ்சம் நில்லையா. அவங்க லவ்ங்கறிய அது லிமிட்லயே இருக்கா, பார்த்து தாண்டிட்டாங்களா? ஒன்னும் புரியலன்னா. ஐயா ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிறாங்களே, அதுக்குள்ளவே இருக்காங்களா தாண்டிட்டாங்களாங்கிற? ஓஹோ, நம்ம பிள்ளையாண்டன் அந்த பொண்ணு தீண்டிருப்பானோன்னு கேக்குறீங்களோ? அதுதாங்கண்ணே. நான் என்னத்த கண்டேன்? என்ன மேனேஜரியா நீ? என்ன கேள்வி கேட்டு? ஒரு மேனேஜருக்கு டியூட்டி இதுதானா? யோ ஏரியா வண்டி எல்லாம் ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்காங்க. என்ன நீ மட்டும் வந்து நிக்கிற? உன் பஞ்சாதி எங்க? அவ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா பாரு. சீக்கிரம் கூட்டு வாடா. இத கூப்பிடுறேன். ஜான் ஜான். ஐயோ விடுங்க விடுங்க. ஏன் விடணும்? ஐயோ விடுங்க. டேய் சங்கர். ஐயோ உங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்பா, இந்த நேரத்துல இவர் கூப்பிடுறாரு. என்னமோ போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களே. ஆமா, போட்டோ எடுக்கணும். நீ என்ன புடவை கூட கட்டிக்காம நின்னுட்டு இருக்க? உடனே ஜாக்கெட்டும் கலர் மேட்சிங்கா செலக்ட் பண்ண வேண்டாம். பண்ணணும், சீக்கிரம் பண்ணு. இங்க பாருங்க, நான் செலக்ட் பண்றதுனா எனக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச கலரா செலக்ட் பண்ணி கொடுங்க, கட்டிட்டு வந்துடுறேன். கரெக்ட் மேட்சிங். எப்படி? அட, எனக்கு பிடிச்ச கலரையே நீங்களும் எடுத்து கொடுத்துருக்கீங்களே. புடவை கட்டுற விஷயத்துல நம்ம 2 பேர் கருத்தும் ஒண்ணா இருக்கு பாத்தீங்களா? புடவைய கட்டுற விஷயத்துல கருத்து ஒற்றுமையா தான் இருக்கு. என்னங்க, சீக்கிரம் இந்த வேட்டி சட்டை போட்டுக்கங்க. என்னத்துக்கு? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போட்டோ எடுக்க போறாங்களாம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துன்னா நாம இப்படி அதுல அப்படி நினைச்சுதாங்க நானும் பேசாமல இருந்துட்டேன். மாமா வந்து ஏமா இப்படி வித்தியாசமா நினைக்கிறேன், எல்லாரையும் சீக்கிரமா ரெடி பண்ணி அழிச்சிட்டு வந்து கோச்சிட்டு போறாரு. சரி என்ன இந்த காலத்து பசங்க அலங்காரம் அலங்காரம் டைம் ஆயிடுது, இன்னும் காணோம். நாங்க வந்துட்டோம். வந்துட்டீங்களா? வெரி குட் வெரி குட். பாத்தியா வேதலி, இப்பதான் கபாடி சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள எல்லாரையும் ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டா. வெரி குட். எங்க உன் சின்ன ஒரு மகளை காணோம்? டேய் சங்கர், டேய் சங்கர், எங்க உன் பஞ்சாதியை காணோம்? ட்ரெஸ் எல்லாம் முடிச்சு போச்சுப்பா, தலையில அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு முடியுமா? இப்ப முடிச்சிருப்பா, இப்ப முடிச்சிரும். சீ, சீக்கிரம் கூட்டு வாடா. ஜான் ஜான் ஜான். என்னங்க, என்ன இந்த பையன் எப்ப பார்த்தாலும் ஜான் ஜான் கத்திட்டே இருக்கான்? அதாவது உன் சின்ன மருமக முழு பேர் என்ன? ஜானகி. கீ. அந்த கீ அவ கையில மாட்டிக்கிச்சு, அதான் நம்ம பையன் ஜான்லயே நிக்கிறான். ஆச்சா ஆச்சா, தலை அலங்காரம் ஆச்சா. எப்படி இருக்கேன் தலை அலங்காரம்? ஆஹா, இந்த அலங்காரத்துல உன்னை பாக்குறப்ப அஜந்தா சித்திரமா இருக்கு. ஐயோ, என்னது ஏன் தலையை கிளச்சிட்ட? அஜந்தா சித்திரம் என்ன விட அழகா இருக்கா? ஐயோ, நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என்ன வேண்டி இருக்கு உதாரணம்? என்ன விட சித்திரம் அழகா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க? என்ன விட அழகான ஒரு பொண்ணை பாத்துட்டா ஏன் எங்கேயோ போறேன்? கீழே எல்லாம் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் புறப்படேன் ப்ளீஸ். அஜந்தாவா? அஜந்தா அம்மாடி, நான் கொஞ்சம் அசந்தா அடுத்த கடமை தேடிட்டு போட மாட்டீங்க அஜந்தாவை. அம்மா தாய் உட்காரு ப்ளீஸ் ப்ளீஸ், சீக்கிரம் புறப்படு. எங்க பிரஷ்? இப்ப எப்படி இருக்க சொல்லுங்க. இப்ப வேற சொல்லணுமா? நீ நீ மாதிரியே இருக்க. வரலாமா வரலாமா? என்னது? சென்ட் போட்டுக்க வேண்டாம்? போட்டோவுக்கு சென்ட் போடணுமா? வேண்டாமா? போடணும் போடணும். ஆமா ஆமா.